கடகராசி அன்பர்கள், இன்றைக்கி இருக்கிற 12 ராசிலே உங்களுக்கு தான் பரல் கணக்கு ரொம்ப அதிகமாக பாசிட்டிவாக இருக்குது. காலையில் எந்திரிச்சதுலேருந்தே உற்சாகமாக இருப்பீங்க. தன வரவு ரொம்ப திருப்திகரமாக இருக்கும். தொழில் புரிபவர்களுக்கு இன்றைக்கி நல்ல கை நிறைய காசோட வீட்டுக்கு வருவீங்க, இல்லை பேங்க்கில் டெபாசிட் பண்ணுவீங்க. மாணவர்கள் கல்வியில் சிறந்து இன்றைக்கி ஏதாவது சின்ன கிளாஸ் டெஸ்ட்டு அந்த மாதிரி ப்ராக்டிக்கல்ஸு இதில் எல்லாம் நல்ல நியர்லி 100% எடுப்பீங்க. அதுவும் பெண்களுக்கு இன்றைக்கி நல்ல ஒரு யோகமான போகமான நாள். சந்தோஷமாகவும் இருப்பீங்க, சுகமாகவும் இருப்பீங்க. நல்ல ஒரு நாள் இன்றைக்கி கடகராசிக்கு அந்த மாதிரி அமைஞ்சிருக்கு. வாழ்த்துக்கள். நீங்கள் ஆரோக்கியம்லாம் பற்றி கவலைப்பட வேண்டாம், நிதி நிலைமை பற்றி கவலைப்பட வேண்டாம். மனநிலையும் நல்லா இருக்குது. இன்றைக்கி உங்களுடைய பொதுவான பலன்களே 72% இருக்குது. தொழில் அண்டு நிதி ரெண்டுத்தையும் சேர்த்தே இன்றைக்கி சொல்லிடுறேன், 85% இருக்குது. நினச்சி பாருங்கள், 85%. ஆரோக்கியம் 70% இருக்கும். ரொம்ப நல்வாழ்த்துக்கள். சிறப்பாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. சிம்மராசி அன்பர்கள், இன்றைக்கி உங்களுக்குமே ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்ல நாள் தான். எப்படின்னா ஆரோக்கியத்தில் மாத்திரம் சிறு கவனம் தேவை. அந்த ஆரோக்கியமும் தலை சம்பந்தமானதாக இருக்கும். தலைவலி வரலாம். நீங்கள் போகும்போது ஏதாவது ஒரு இடத்துல உயரம் பார்க்காம தலையில் டமால்னு முட்டிக்கலாம். இந்த மாதிரி தான், வேறு ஒன்றும் இல்லை. இரத்த காயம்லாம் ஒன்றும் இல்லை. தலை சம்பந்தமான விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க. தலைவலி, தூக்கம், ரைட். அண்டு வருமானம், நிதி நிலைமை, தொழில் புரிவோர்கள், உத்தியோகத்தில் இருப்பவர்கள், ஆண்கள், பெண்கள், குழந்தைகள் அனைவருக்கும் எல்லா ஆஸ்பெக்ட்டுமே அபவ் ஆவரேஜ் இருக்குது. படிப்பு, தொழில் முனைவோர்கள், வியாபாரிகள் அவங்கெல்லாம் நார்மலான ரெகுலரான டே, நல்ல சம்பாத்தியம், நல்ல உணவு, நல்ல உறக்கம். பொதுவான பலன் 42, நிதி நிலைமை 48, அப்புறமாக தொழில் 46, ஆரோக்கியம் தலை சம்பந்தமாக பார்த்தால் 6 புள்ளிகள் தான் இருக்குது. ஸோ பி கேர்ஃபுல். கவனம் தேவை, பயப்பட வேண்டாம். வாழ்த்துக்கள். கன்னியாராசி அன்பர்கள், இன்றைக்கி உங்களுக்கு எல்லாமே சராசரியோட சற்றேறக்குறைய அதிகமாக இருக்குது. ஆனால் இந்த ஒரு முடிவுகள் எடுக்கக்கூடிய நிலைமையில் இருக்கக்கூடிய நேயர்கள், அன்பர்கள், டெசிஷன் மேக்கிங்கில் இருக்கிறவங்க, அவங்களுக்கு அப்படியே ஒரு சின்ன கேமோஃப்ளேஜ், அதாவது ஒரு கன்ஃபியூஷன் வரும் போகும். இருந்தாலும் உங்களுடைய ரெகுலரான வழக்கப்படி ஷார்ப் டெசிஷன் இன் ஷார்ட் டைம், நல்ல முடிவுகளை சரியான நேரத்தில் எடுக்கக்கூடிய திறமையை உள்ளவர்கள் நீங்கள். அதிலிருந்து மாற வேண்டாம். தைரியமாக நீங்கள் பாட்டும் முடிவெடுக்கிற மாரி எடுங்க, குழம்ப வேண்டாம். நிதி நிலைமை சாதகமாகத்தான் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவே இருக்கின்றது. அப்புறம் தாய் தந்தை உறவுகள் அதுவும் நல்லாவே இருக்குது. அதனால் இன்றைக்கி பொதுவான பலன் 36, நிதி நிலைமை 42, தொழில் 48, ஆரோக்கியம் 45%. இதெல்லாம் நீங்கள் அந்த நைட்டில் மேட்ச் பண்ணி பாருங்கள், கரெக்டாக வருதான்ட்டு. அப்போ தான் உங்களுக்கு ராசி பலன்லாம் இன்னும் நல்லா ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுவீங்க. வாழ்த்துக்கள்.